Good morning children. Last video la active voice passive voice Roman letter F first 10 sentences பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய book exercises தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். passive voice request. ஸோ passive voiceல எங்கெல்லாம் request வரும்? imperative sentences. The sentence starts with verb. அதுதான் imperative sentencesனு சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆக்டிவ் வாய்ஸில் அப்படின்னா அதை பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு ப்ளீஸை எடுத்துட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அது மட்டும் போட்டால் போதும். இதில் நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, டென்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பாருங்கள், எக்ஸாம்பிள் 1, ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இப்போ ப்ளீஸை எடுத்துட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு போட்டு அசம்பிள் இன் த கிரவுண்டு அப்படி எழுதிக்கிறோம். அதை தான் மேலே எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இப்போ டு நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு. அதனால் யூ ஆர் ரெக்வஸ்டடுக்கு அப்புறம் நாட் டு அப்படின்னு போட்டால் போதும். ப்ளீஸ் டு நாட்டை எடுத்துட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு அட்வைஸ். அட்வைஸ் எப்படி எந்த இடத்துல எழுதணும்? இது எல்லாமே ஜென்ரலாக கண்ணா ப்ளீஸ் வந்தால் ரெக்வஸ்ட், அது தவிர எது வருது அப்படிங்கிறது அது எந்த ஒரு அபிப்பிராயத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். இதுதான் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்லேயும் பண்ணிகிட்ருப்போம். பாருங்கள், ஒரு அட்வைஸ் டோன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஹார்ட் அப்படின்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். அதுவே நெகட்டிவாக டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற நாட் இருக்கிற சென்டென்ஸ் வந்தால் யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். Next, similarly, you can also use the following for other imperatives. Instructions ஏதாவது கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்தால், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட் மேப்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே கொடுப்போம். கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி இருந்தால் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு. அதுவே டோன்ட் டேக் லெஃப்ட் அப்படின்னு இருந்தால் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு. ஆர்டர். ஆர்டர் நம்மளுக்கு கமாண்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. இல்லை உன்னோட சுப்பீரியர் அத்தாரிட்டி ஆர்டர்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு யூ ஆர் ஆர்டர்ட் டு, யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு. நெக்ஸ்ட்டு omitting the agent. இந்த sentences beginning with someone or no one, omitting the agent. ஸோ யாருன்னு தெரியாதனால இந்த someone somebody எல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறாங்க, அதை போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. somebody has taken away my book. இது நம்ம எஸ்விஓவை பிரித்தா somebody subject has taken away, my book என்னவாயிருது, ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ஸோ மை புக் சப்ஜெக்டாக வருது, மை புக். has taken என்னவாகுது, has been taken அப்படின்னு ஆகுது. ஏன்? அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பிஓபி ஆட் பண்ணுறப்போ has been taken away போட்டாச்சு. பை somebody போட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தவறி போய் போட்டுட்டோம், எங்களுக்கு போட்டால் தான் வருது அப்படின்னாலும் ஒரு பெரிய குற்றம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். நோ ஒன் தான் இங்கே சப்ஜெக்ட் ஆகும். ஹேஸ் பாட் வேர்பு, த டிக்கெட்ஸ் ஆப்ஜெக்ட்டு. ஸோ த டிக்கெட்ஸ் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வருது த டிக்கெட்ஸ். இது ப்ளூரல், அதனால் ஹேஸ் பாட் போட முடியாது, ஹாவ் தான் போடணும். ஹாவ் நாட் பீன் ஏன் போடுறோம் அப்படின்னா நோ ஒன் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு வந்ததுனால நாட் கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கணும். ஸோ ஹாவ் நாட்
been bought. நாட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னவாகுது, நோவனாக இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ்ஸ். இந்த இன்ட்ராகேட்டிவ்ஸ்க்கு நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்கக்கிட்ட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே எழுதி பார்த்து எழுத சொல்லுவேன். இது வந்து ப்ராக்டிஸான குழந்தைங்களுக்கோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களுக்கோ கிடையாது. நான் சொல்கிறது பெரும்பாலும் தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கு தான். நான் கிராமர்னாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயந்தரக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக அப்படி இல்லை. நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னாலே, இன்ட்ராகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னாலே 2 வகை. ஒன்று WH கொஷின், இன்னொன்று SR/No கொஷின்ஸ். அதைத்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து SR/No கொஷின். டிட் ஹீ ரைட் அ லெட்டர்? நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எந்த கொஷின் சென்டென்ஸ் வந்தாலும் அதை முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுங்க அப்படிம்பேன். எப்படி? டிட்டு வந்து வேர்ப் கூட சேர்த்தணும் அப்படின்னு என்னவாகும், டிட் ப்ளஸ் ரைட் வந்து ரோட் ஆகும். ஏன்னா டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அது ரைட்டு கூட சேர்றப்போ ரைட்டோட பாஸ்ட் டென்ஸான ரோட்டாக மாறுது. ஹீ ரோட் எ லெட்டர். இப்போ நம்மளுக்கு ஒரு சாதாரண வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பேட்டர்ன் பிரிக்கிறோம். ஹீ சப்ஜெக்ட், ரோட் வந்து வேர்பு, எ லெட்டர் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அடுத்து எ லெட்டரை முன்னால் கொண்டு வரோம், எ லெட்டர். ரோட் வந்து என்னவாகுது, பிஓ ஆட் பண்ணுறப்போ வாஸ் பாஸ்ட் டென்ஸுக்கு. ஏன் வாஸ் போடுறோம்? ஏன்னா சிங்குலர். ரோட் பிகம்ஸ் ரிட்டன். ஏன்? V3 அது. அடுத்து பை. ஹீ வந்து ஆப்ஜெக்டாக வரப்போ ஹிம். இப்போ இது ஆன்சராக எழுதியாச்சு. திரும்பவும் பாசிவில் அதை கொஸ்டின் ஃபார்ம்லேயே தான் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த பீவர்பை மட்டும் தூக்கி முன்னால் போடணும். பீவர்ப் எது? வாஸ். இப்போ அந்த வாஸை மட்டும் தூக்கி முன்னால் போட்டால் இன்ட்ரோகேட்டிவில் ஈஸியாக நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பாசிவ் வாய்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இஸ் ஹீ வாட்சிங் அஸ். அதை நம்ம நார்மல் பண்ணால் ஹீ இஸ் வாட்சிங் அஸ். டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ்னாலே நம்மளுக்கு பீவர்ப் வந்து பீயிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ அஸ்ஸை முன்னால், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வந்து ஹீ சப்ஜெக்ட், ஈஸ் வாட்சிங் வந்து வேர்பு, அஸ் வந்து ஆப்ஜெக்ட்டு. அஸ் முன்னால் வந்தால் வி, ஈஸ் வாட்சிங் அப்படிங்கிறது ஆர் பீயிங் வாட்ச்டுன்னு ஆகுது. ஏன்னா வி வந்து ப்ளூரல், ஸோ ஈஸ் அப்படியே வச்சுக்க முடியாது. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு உண்டான ப்ளூரலுக்கான பி வேர்ப் வந்து ஆர் போட்டாச்சு. கண்டினியூஸ்க்கு உண்டானது பீயிங். வாட்ச் அப்படிங்கிறதோட V3 வாட்ச்டு. பை. ஹீ பின்னால் வந்தால் ஹிம். திரும்பவும் இதை கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஆரை மட்டும் முன்னால் கொண்டு வர்றோம், அவ்வளோதான். ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பிகினிங் வித் WH வேர்ட்ஸ். ஹூ வில் அக்செப்ட் திஸ்? இப்போ WH வேர்ட்ஸ் வந்தால் அதை வந்து நம்ம எங்கேயும் உள்ளெல்லாம் கொண்டு போக முடியாது, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஹூ அப்படியே வச்சுக்கிறோம். வில் அக்செப்ட் திஸ் அதை பிரிச்சுக்கிறோம். அப்போது பை ஹூம்னு மாற்றுறோம் ஹூவை. இப்போ வில் அக்செப்ட் திஸ்ஸை மட்டும் பாருங்கள். திஸ் வந்து முன்னால் வருது. வில் அக்செப்ட் ஃப்யூச்சர் டென்ஸ், ஸோ அது வந்து வில் பி அக்செப்டடாக மாறுது. இப்போ ஆன்சர் என்ன? பை ஹூம். வில்ல திருப்பி நம்ம கொஷின்னால என்ன பண்ணணும்? அந்த வேர்பை முன்னால் கொண்டு வரணும். வில் திஸ் பி அக்செப்டட். அடுத்தது ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு திஸ் மீட்டிங். பிரித்தா ஹூ வந்து எப்போவுமே தனியாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹேஸ் அரேஞ்ச்டு வேர்பு, திஸ் மீட்டிங் வந்து ஆப்ஜெக்ட்டு. என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹூ பிகம்ஸ் பை ஹூம். திஸ் மீட்டிங்கை முன்னால் கொண்டு வரோம். ஹேஸ் அரேஞ்சுடுங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பி வேர்ப் பீன் போடுறோம். ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு. திரும்ப ஹேஸ் முன்னால் கொண்டு வரோம். ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச்ட் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங். வென்னை தனியாக போட்டுக்கிறோம்.
வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்கில் முதல்ல வில்லை உள்ளே கொண்டு போய் ஃபினிஷ் கிட்ட வச்சுக்கிறோம். யூ வில் ஃபினிஷ் த பில்டிங்காக மாறுது. வேணா அப்படியே கொண்டு வர்றோம். த பில்டிங் தான் ஆப்ஜெக்ட்டு, அதை முன்னால் கொண்டு வர்றோம். வில் ஃபினிஷ் ஃப்யூச்சர் டென்ஸ் கூட பி வேர்ப் சேர்த்துனா வில் பி ஃபினிஷ்டு பை யூ. திரும்பவும் என்ன பண்ணுறோம், அந்த வில் பி அதில் இருக்கிற வில்லை முன்னால் கொண்டு வரோம் வென் கிட்ட. வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ. அடுத்து ஹவு டிட் தே டூ திஸ். ஹவ் அப்படியே வச்சுக்கிறோம். டிட்டு வந்து டூ கூட சேர்ந்தால் டிட்டாக மாறுது. ஹவு தே டிட் திஸ். சரிங்களா? அப்போது தே டிட் திஸ் அதை பிரிக்கிறோம். பிரித்தா திஸ் முன்னால் கொண்டு வரோம் ஹவுக்கு அடுத்து. டிட் வந்து அதோட V3 வந்து டன். ஸோ இதுக்கு பி வேர்ப் வந்து வாஸ் டன் பை தெம். திரும்ப வாஸை முன்னால் கொண்டு வந்துக்கணும் கொஸ்டின் வேர்ட் கிட்ட. ஹவு வாஸ் திஸ் டன் பை தெம். இது வந்து நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் G. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.